மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. கால்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள்ல முக்கியமானது, ஆனா நம்ம அதிகமா கவனம் செலுத்தி அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுக்க மாட்டோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சுன்னா தான் ஐயோ இவ்வளவு நாளா இருந்ததே கவனிக்காம விட்டுட்டோமே நினைப்போம். ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டே ஒர்க் பண்றவங்களுக்கு, ஹை ஹீல்ஸ் போட்டு நிக்கிற லேடிஸ்க்கு, கால் தொங்க போட்டுட்டு ஒர்க் பண்றோம், ரொம்ப தூரம் நம்ம டிரைவ் பண்றோம், இந்த மாதிரியான வேலைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வரக்கூடியதுதான் வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். சிரை நாள வீக்கம். நம்ம உடல்ல டீஆக்சினேட்டட் பிளட் எல்லாமே சிரைகள் மூலமாக, வெயின்ஸ் மூலயமாக தான் எல்லா உடலோட எல்லா உறுப்புகள்ல இருந்தும் கொண்டு சென்று இதயத்திற்கு போகுது. இப்போ லோயர் லிம்ஸ், இரண்டு கால்களையும் கீழே இருக்கக்கூடிய அந்த பிளட் எல்லாமே அகெயின்ஸ்ட் கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக மேல் நோக்கி நம்ம இதயத்திற்கு வரணும். சோ அப்ப பிரத்யேகமாக அந்த வெயின்ஸ்ல எல்லாமே வால்வ்ஸ் நம்ம இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். நம்ம நடக்கும்போது, உட்கார்ந்து எந்திரிக்கும் போது, ஏதாவது ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த வால்வ்ஸ் இயக்கம் ஏற்பட்டு பிளட் எல்லாமே மேல நமக்கு ஹார்ட்டுக்கு நமக்கு போகுது. இது சில காரணங்களால, அதாவது ரொம்ப நேரம் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், இல்ல கால் தொங்க போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், ரொம்ப நாளா எனக்கு சுகர் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு, இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வெரிகோஸ் வெயின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இனிஷியலா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த வெரிகோஸ் வெயின் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சின்ன சின்ன ஸ்பைடர் வெயின்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸ்பைடர் வெயின்ஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இந்த சிலந்தியோட கூடு இருக்கு இல்லைங்களா, வளை வளையா ஒரு சின்ன பென்சிலால கோடு போட்ட மாதிரி சின்ன சின்னதா வெயின்ஸ் தொடை பகுதியிலயோ, கணுக்கால் பகுதியில கணுக்கால் பகுதிகள்லயோ இந்த மாதிரி நமக்கு பார்க்க முடியும். முட்டியோட பேக் சைட்ல, தொடையோட பின்புற பகுதியில நமக்கு சின்ன சின்னதா ஸ்பைடர் வெயின்ஸ் நம்ம பார்க்க முடியுது. இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் என்ன ஆகும்னா, நாளடைவுல அது பெருசு பெருசா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா டார்க் கிரீன் இல்ல ப்ளூ கலர்ல நமக்கு வெயின்ஸ் கலர் டேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். கலர் டேர்ன் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, நாளடைவில் அதுல ரத்தம் தேங்க ஆரம்பிச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக வர ஆரம்பிச்சிடும். இல்ல அந்த வெயின்ஸ் ரொம்ப பல்ஜா, ரொம்ப பெருசா நமக்கு தொட்டு பார்த்தோம்னாவே கைகள் நல்லா விசிபிளா தெரியற மாதிரி, நம்ம ஃபீல் பண்ற மாதிரி வெயின்ஸ் இருக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம், இதுவே நம்ம நீரிழிவு நோயாளிகளாக இருக்கோம், சுகர் பேஷண்டா இருக்குன்னா, இம்மிடியட்டா நமக்கு என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டயபெட்டிக் அல்சர் கால்ல வர ஆரம்பிச்சிடும். வெரிகோஸ் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த வெயின்ஸ் எல்லாமே அதுல ரத்தம் தேங்கி தேங்கி புண்களாக மாற ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நம்ம டயபெட்டிக் பேஷண்டாக இருந்து கால்கள்ல புண்கள் ஏற்படுதுன்னா, அதை சரியாக்குறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்குதுன்னு சொல்லலாம். இந்த வெரிகோஸ் வெயின் ஆரம்பத்துல ஏன் நம்ம கேர்லெஸ்ஸா விடுறோம்னா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு வலி தெரியணும், இல்ல அதனால ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா இமிடியேட்டா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுப்போம். ஆனா இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பெயினே நமக்கு தெரியாது, வலியே இல்லாம அது பாட்டு இருக்குல்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். நாளடைவில் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி வெரிகோஸ் அல்சராக வரும்போதுதான் ஐயோ இதுக்கு சர்ஜரி பண்ணலாமா, இதுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு ஏதாவது கியூர் பண்ண முடியுமா, இவ்வளவு பெரிய அல்சர் ஆயிடுச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம்னு ரொம்ப நாளா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம். ஆரம்பத்துல இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குன்னா, மிக எளிமையாக உடற்பயிற்சி மூலமும், மருந்து முறைகள் மூலமும், சித்த மருந்துகள் மூலமும் இது எளிமையாக குணப்படுத்தலாம். எளிய உடற்பயிற்சிகள் இப்ப நான் சொல்றத நிச்சயமா ஃபாலோ பண்ணும். ஒரு மண்டலம் ஃபாலோ பண்ணனா வெரிகோஸ் வெயின் இருந்த இடம் தெரியாமல் மாயமாக நிச்சயமாக மறையும். ஆனா கண்டிப்பா நான் சொல்ற இந்த உடற்பயிற்சியும் மருந்து முறைகளும் நம்ம கண்டிப்பா எடுக்கணும். ரொம்ப ஈஸியான உடற்பயிற்சி என்னன்னா, தரையில உட்கார்ந்து எந்திரிக்கணும். எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஸ்டூல தேடுறது, சோஃபா தேடுறது, இந்த பழக்கத்தை விடுங்க. தரையில உட்கார்ந்து சம்மணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டு எந்திரிக்கணும். இதுக்கு எளிமையா நம்ம என்ன பண்றோம்னா, தோப்பு கரணம் போடுறது மிக சிறந்த ஒரு வழின்னு சொல்லலாம். தோப்பு கரணம்னா பிரெயின் பவர் யோகான்னு இன்னைக்கு உலகம் முழுவதும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மறந்துட்டோம். மறக்காம நம்ம என்ன பண்ணோம், டயபெட்டிக் இருக்கிறவங்க, வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு, ரொம்ப நேரம் நம்ம நின்னுட்டு ஒர்க் பண்றோம், இவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு ஸ்டார்டிங்ல 10 தோப்பு கரணம், 10, 12, 15, 20 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். டெய்லி இந்த தோப்பு கரணம் போடும்போது நம்ம லோயர் லிம்ஸ்ல இருக்கக்கூடிய காஃப் மசில்ஸ், அதாவது நம்ம உடல்ல இதயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். லோயர் லிம்ஸ்ல இருக்கக்கூடிய இதயம்னா காஃப் மசில்ஸ் தான். இந்த காஃப் மசில்ஸ் ஏன் நம்ம இதயம்னா, அது சுருங்கி விரியும் பொழுதுதான் அங்க இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். வெயின்ஸ்ல இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட் எல்லாமே நம்ம பாடிக்கு வரணும்னா, இந்த ஹார்ட், லோயர் லிம்போட ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காஃப் மசில்ஸ், அதோட இயக்கம் சரியா இருக்கணும். அப்போ நம்ம தோப்பு கரணம் போடும்போது அதோட இயக்கம் சரியா இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நல்ல தரையில நின்னுட்டு குதிகால்ல தரையில வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கால்களை மேல் நோக்கி நின்னு எடுக்கணும். அதாவது ஃபிங்கர்ஸ்ல நிக்கணும். ஃபிங்கர்ஸ்ல நின்னுட்டு
பாதத்தை கீழே வைக்கணும், திரும்ப ஃபிங்கர்ஸ்ல நிக்கணும், பாதத்தை கீழே வைக்கணும். இப்படி அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்ஸ்ல ஒரு நாளைக்கு 20ல இருந்து 30 தடவை பண்ணலாம். அடுத்ததாக சைக்கிளிங், கீழே நல்லா மல்லாக்க படுத்துட்டு சைக்கிளிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்ல சைக்கிள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 15-20 நிமிடங்கள் நம்ம சைக்கிளிங் பண்ணோம்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். நிச்சயமாக இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் நிச்சயம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, உணவு முறைகள்ல அதிகமான உப்பு, புளிப்பு, ஸ்பைசி ஃபுட்ஸ் இதை நிச்சயமா அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி கால்கள்ல நம்ம அடிக்கடி எண்ணெய் ஆயில் மசாஜ் கொடுக்கறது ரொம்ப சிறந்ததா இருக்கும். இப்ப எண்ணெய் மசாஜ் நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இதற்கு பிண்ட தைலம் சித்த மருத்துவத்தில் இருக்கு, அதுவே போதுமானது. பிண்ட தைலமோ இல்ல வாத கேசரி தைலமோ நம்ம பயன்படுத்தி இந்த தைலத்தை அப்ளை பண்றதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் இருக்கு. எப்பவுமே ரத்த ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மசாஜ் பண்ணோம்னா சீக்கிரமா நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும். வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க கால்கள்ல நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கீழே இருந்து மேல் நோக்கி நம்ம மசாஜ் பண்ணணும். சோ 2 சைடும் போட்டு எண்ணெய் அப்படி இப்படி நம்ம தேய்க்கவே கூடாது. கீழே இருந்து, அதாவது நம்ம ஆங்கிள் ஜாயிண்ட்ஸ்ல இருந்து கொலுசு போடுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து நீ ஜாயிண்ட் வரைக்கும், முட்டி வரைக்கும் எண்ணெய் அப்படியே நம்ம ஜென்ட்லா மசாஜ் பண்ணிட்டு கையை எடுத்துடணும். திரும்ப ஆங்கிள் ஜாயிண்ட்ல இருந்து ஜென்ட்லா மசாஜ் பண்ணிட்டு கையை எடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம ஜென்ட்லா மசாஜ் பண்ணிட்டு லேசா வெந்நீர் ஓட்டம் கொடுத்துட்டு வந்தோம்னா வெரிகோஸ் வெயின் மறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸ்பெஷலா நம்ம இதற்கான ஒரு பற்று மருந்தும் கொடுக்குறோம். இந்த பற்று மருந்துல நிறைய மூலிகைகள் சேர்த்து இதை வெளிப்பிரயோகமாக வெந்நீர்ல கலந்தோ முட்டையோட வெண்கருல கலந்தோ நம்ம பத்து போட்டுட்டு வந்தோம்னா வெரிகோஸ் வெயின் மறையும். அதற்கு ஏற்ற மாதிரியான கஷாய மருந்துகளும் நம்ம கொடுக்குறோம். நெரிஞ்சில், ஆடுதீண்டாப்பாலை இலைகள், ஆடுதீண்டாப்பாலை இலைகள் முக்கியமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் ரத்த கட்டுக்கள் இருக்கோ, ரத்தம் தேங்கி இருக்கோ அதை கரைக்கக்கூடிய ஆற்றல் அதுல இருக்கு. சோ பாலை இலைகள், நீர்முள்ளி, கருநோச்சி இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு கஷாய மருந்து இருக்கு. இதையுமே நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறை நாளவீக்கம் முற்றிலுமாக குணமாகும். ஆரம்பத்திலே இந்த வெரிகோஸ் வெயின் இருக்குன்னா இந்த மாதிரி உணவு முறைகளோ சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலமா அதை குணப்படுத்திட்டு சித்த மருந்துகள் மூலமும் இதை குணப்படுத்திக்கலாம். இந்த பதிவு நிச்சயம் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.